ஜோதிடம் ஒரு கடல், சாதாரண கடல் இல்ல, பெருங்கடல், சமுத்திரம். எவ்வளவு தேடி எங்கெங்க போய் எவ்வளவு எடுத்தாலும் இன்னும் அது என்ன சொல்லுது, நீ எடுத்தது எவ்வளவு, கடுகளவு எடுத்திருக்கிற, உலகளவு இருக்கு அப்படின்னு அந்த ஜோதிடம் நமக்கு சவால் விட்டுக்கிட்டு தான் இருக்கே தவிர அதை முற்றிலும் உணர்ந்து இந்த உலகத்திற்கு சொன்னவர்கள் யாருமே கிடையாது. நம்மளுடைய ஜோசியரோட பங்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு. தனி மனித ஜாதகங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்க நினைச்சா எது வேணா பண்ணலாம். தொழில் ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கிறோம், ஒரு குழந்தை ஸ்கூல்ல சேர்த்துறோம், ஒரு வெளியூர் பிரயாணம் போறோம், எல்லாமே இந்த அரசு ஊன் அப்படிங்கிறது 200% வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 108 சோழிகளை வச்சு அந்த தற்காலிக பிரசனத்தின் மூலமாகவும் தீர்வுகள் தர முடியும். அந்த இடத்துக்கு வரும்போது அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால தெளிவா கொடுக்க முடியும். உடம்புல இருக்கிற எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனதா. உங்க ஜாதகம் நீங்க ஜோதிடம் எடுத்தா கூட நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, நிலராசி இருக்கு. இந்த ஆகாயம் எங்க இருக்குன்னு கேட்டா அதுதான் நடுவுல இருக்கு, அதுதான் மனசு. நவகிரகா வழங்கும் ஜேம் மைத்ரி பிரசன்ஸ் இரண்டாவது மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை நவகிரகா, பவர்ட் பை பேலன்ஸ் தியரி, தி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, சரவணன் சோமசுந்தரம், தி சைல்ட் ப்ரோஸ், கனிமொழி சந்தோஷ். இந்த யூடியூப் சேனல் பார்த்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த உலக மகளிர் தினம் இன்றைக்கு அற்புதமான ஒரு நாள், நன்னாள். அது ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த நாளில் கோவை மாநகரில் இந்த கருத்தரங்கத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, கலந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த மகளிரோட ஒன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுத்திருக்குது என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறேன். இந்த இரண்டாவது மாத கருத்தரங்கம், நவகிரகா நடத்தக்கூடிய இரண்டாவது மாத கருத்தரங்கம், மைதிலி மேடம் அவங்க ஒரு சிறப்பான ஒரு முறையில் இந்த கருத்தரங்கத்தை நல்லா அரேஞ்ச் பண்ணி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த விழா என்பது அனைவருக்குமே ஒரு ஜோதிடர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பேர் சொல்லக்கூடிய விழா. அதே மாதிரி இதில் பேசின ஜோதிடர்கள் அனைவருமே நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து பேசியிருக்காங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்கள் அனைவருமே இதெல்லாம் பதிவு செய்துக்கலாம். அவங்கவுங்க செல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு சந்தேகம்லாம் கேட்டுக்கலாம். எனது பேர் சந்திரன், பரமத்தி வேலூர் ஜோதிடர். எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தலைப்பு ஜாதகப்படி வீடு அமைப்பு எப்படி அப்படிங்கிறதான். ஏன்னா ஜோதிடத்தில் நீங்க ஜாதகப்படி தான் திருமணம், ஜாதகப்படி தான் வேலை, ஜாதகப்படி குழந்தை, ஜாதகப்படி தான் சிசேரியனு, அப்படிலாம் இன்னைக்கு இருக்கிற ஒரு காலத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வீடுங்கிற ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பெரிய ஒரு கனவு, லட்சியம். நமக்கு நிம்மதியை தருவது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 4ஆம் இடம் தாங்க. 4ஆம் இடங்கிறது ஒரு லக்கணத்துக்கு இருந்து, அதாவது லக்கணங்கிறது 1ஆம் இடம், 1ஆம் பாவம். அந்த ஜாதகருக்கு ஒரு சுக மேன்மையை தரக்கூடிய பாவமே 4ஆம் பாவம் தான். அதுதாங்க வீடு. அந்த வீடு மனிதனுக்கு நல்லா அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தையும், நிம்மதியான ஒரு சந்தோஷத்தையும், நிம்மதியான ஒரு சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடமே வீடு தான். அப்படிப்பட்ட வீடு ஜாதகப்படி எப்படி அமையும் அப்படிங்கிறதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வியா கூட இருக்கும். இதை நீங்க யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்க நேயர்கள் கூட இந்த இதுல ஒரு சந்தேகம் வந்தா கூட நீங்க கேட்கலாம். அதாவது ஒவ்வொரு ஜாதகத்திலுமே 4ஆம் பாவம் கெட்டு போகாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வீடு ஈஸியா அமைஞ்சிருங்க. அதாவது 4ஆம் இடம் கெட்டு போக கூடாதுன்னா 4ஆம் இடம் ஒரு ஆட்சி பெற்றிருக்கணும், 4ஆம் இடம் ஒரு கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும், 4ஆம் இடத்தை ஒரு குரு போன்ற சுப கிரகங்கள் பார்க்கணும். இப்படி அந்த 4ஆம் இடத்துல சூரியன், ஒரு சுக்கிரன், சந்திரன் இதெல்லாம் இருந்துட்டாவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த சனி, ராகு இதெல்லாம் இருந்துட்டா கொஞ்சம் பலவீனத்தை கொடுக்கும். இவங்க வீடு கட்டினா கூட மத்தவன் இருப்பான். அதாவது பாவக்கிரகம் 4ல் இருக்கும்போது இவங்களுக்கு சொத்து சுக வீடெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அதுல இவங்க வாசிக்க முடியாத தன்மை, இருக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் கொடுத்துரும்னு வச்சுங்களேன். சுபகிரகம் இருக்கும்போது அதுல இவங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி இப்ப 4ஆம் பாவத்தில் ஒரு ஜாதகத்தில் 4வது திசையா வந்தாங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் வந்துடும். அதாவது 4வது திசை, இவங்க பிறக்கும் போது ஒரு திசை இருக்கும். அதாவது இவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு முதல் திசை. அதுக்கடுத்து 2வது திசை, 3வது திசை, 4வது திசை நடக்குதுன்னா அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த கிரகம் வீட்டை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டுங்க, நடக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டுங்க. அந்த தசா காலங்கள் நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலும் 4ஆம் அதிபதியா வரக்கூடியவர் ஒரு 10ல் இருக்காருன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு 4ஆம் அதிபதி 10ல் போயிருக்காரு. அவர் எப்படி வீடு கட்டுவார்னா தன்னோட தொழில் செய்து அதுல சம்பாரிச்சு வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மையில வந்துடும். தொழில் வேலைக்கு போய் தான் அவங்க வீடு கட்டுவாங்க.
வேலைக்கு போகாம வீடு கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா 4ஆம் இடம் வீடு, சொத்து. அப்ப அவங்க வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு அதுக்கப்புறம் அந்த லக்னாதிபதி வீடு கட்டக்கூடிய, ஏன்னா 10ஆம் இடம் தொழில். அப்ப அவங்க அந்த காலகட்டத்தில் தான் வீடு கட்ட முடியும்னு வச்சுங்களேன். அப்ப சம்பாரிச்சுதான் வீடு கட்ட முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீடை கட்டி பாருங்க, வீடை கட்டி பாருங்க, கல்யாணம் பண்ணி பாருமாங்க. ஆனா இன்னைக்கு வீடு வாங்க தான் பாக்குறாங்க, கட்ட மாட்டேங்கிறாங்க யாருமே. ஏன்னா இதை ஒரு பதிவு பண்றேங்க. ஏன்னா எனக்கு 30 வருட காலமாக அந்த வீட்டுல அனுபவம். ஏன்னா எனக்கு கட்டட தொழில் தான். இந்த 30 வருஷ காலமா எனக்கு வீட்டு கட்டடத்தில் தொழில் இருக்கிறதுனால வீடு ஒவ்வொருத்தரும் கட்டணுங்க. என்ன பொறுத்தவரை வாங்கக்கூடாதுங்க. வாங்குனீங்கன்னா அந்த வீட்டோட அருமை தெரியாத போயிடும். ஏன்னா ஒரு அண்ணாமலை படத்துல சொல்லுவாங்க, இந்த வீடு என் கணவர் வேர்வை சிந்து ஒவ்வொரு செங்கலா கட்டுனாங்க, இதை நீங்க இப்படி இடிக்கிறீங்களே அப்படின்னு அவங்க வேதனைப்படுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களோட பணத்தை போட்டு வீடு கட்டும் போது அது ஃபர்ஸ்ட் பூமி பூஜை போறதுல இருந்து அது வாணி பறிக்கிறதுல இருந்து ஒவ்வொரு நிகழ்வையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க அதை அனுபவிச்சு அதை உணர்ந்து அந்த வீட்டை கட்டினாங்கன்னா அந்த வீடு இவங்களுக்கு பேச ஆரம்பிக்குங்க. இன்னைக்கு சம்பாதிக்கிறோம், பணம் கொடுக்குறோம், வீடு வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதுங்க நிறைய பேத்துக்கு. ஆனா அந்த வீட்டுல ஒரு உயிர் இல்லாம இருக்கும். அந்த வீட்டுல இவங்க ரொம்ப நாள் இருக்க முடியாத ஒரு தன்மை வரும். சரி, இந்த அடுத்த வீட்டை வாங்கிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டோட ஒரு உண்மை நிலை இல்லாத போயிரும்னு வச்சுங்க. அதுல இவங்களுக்கு இருக்கிறதுக்கே அதுல ஒரு மனங்கள் அதுல சந்தோஷம் அடையாது. அது மாதிரி வீடு கட்டுறவங்க பெரும்பாலும் நீங்க இடம் வாங்குங்க, இடத்த வாங்கி வாஸ்து பாருங்க, வாஸ்து பார்த்து உங்க ஜாதகப்படி அந்த வீடு எப்படி அமைங்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் வீடை கட்டுங்க. ஆனா நீங்களே ஒவ்வொன்றும் செய்யும் போது அந்த வீட்டோட அருமை தெரியும். இது நான் அனுபவத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். இது எல்லாத்துக்கும் ஒத்து வருமானா இன்றைய காலகட்டம் அப்படி நடக்க மாட்டேங்குது. அது மாதிரி என்னதான் நீங்க இன்ஜினியர்கிட்ட பணம் கொடுத்து மொத்தமா பணம் கொடுத்து வாங்கினாலும் நீங்க ஒவ்வொன்றையும் அதை அனுபவிச்சு. ஏன்னா வீடுங்கிறது தன்னோட சந்தோஷத்துக்கு கட்டுவது, தன்னோட ஆடம்பரத்தை கட்டுவதாக நினைக்காதீங்க. தன்னோட வாழ்க்கைக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு கட்டக்கூடிய ஒரு வீடு, அது நமக்கு நிலைச்சு நிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி நீங்க இது மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு நிலைச்சு நிற்கும். ஏன்னா இதை நான் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு வீடும் நான் கட்டி நான் அதை சொந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கும் போது அதோட உண்மை நிலையும் அதே மாதிரி நான் கட்டி கொடுத்துக்கிறவங்களுக்கும். ஏன்னா இப்ப நான் நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். யாரும் என்கிட்ட பணம் கொடுத்துட்டு அப்படியே அவங்க வாங்கல. ஒவ்வொன்றும் நீங்க பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு செலவாகுதுன்னு கணக்கு வைங்க அப்படின்னு சொல்லிதான் நான் அந்த வீட்டோட புரிதலை அவங்களுக்கு எடுத்து வைப்பேன்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்ப இவங்க எனக்கு கொடுத்துருக்க ஜாதகப்படி வீடு அமைக்கக்கூடிய தன்மை என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தா வீடு அவங்களுக்கு ஈஸியா அமைஞ்சிருங்க. 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருந்த வீடு அமைங்க. 4ஆம் அதிபதி கேந்திர திரிகோணம் அந்த வீடு அமைங்க. 4ஆம் அதிபதி நல்ல நட்சத்திரத்தில் இருந்தால் வீடு அமைங்க. கேந்திர திரிகோண நட்சத்திரங்கள் அதே மாதிரி 4ஆம் இடத்த சுபகரங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு வீடு அமைக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்ப ஒரு ராசிப்படி லக்கணப்படியும் எப்படி வீடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராசியும் லக்கணமும் நம்ம ஒன்னா வச்சுக்கலாம். ஏன்னா லக்கணம் தான் பேசுங்க, ராசியோட லக்கணம் தான் பேசும். ஏன்னா இன்னைக்கு ராசிப்படி தான் ஒவ்வொருத்தருக்கு இப்ப எந்த திசையில வீடு அமையலாம் கேட்பாங்க. ஒரு ஜாதகத்தை கொடுத்தோன்னே, சார் எனக்கு எந்த திசையில் வீடு அமைய அப்படிம்பாங்க. உங்களோட சந்திரன் உங்களோட ராசியில எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசிப்படி உங்களுக்கு இருக்கிற திசையில வீடு கண்டிப்பா அமையுங்க. இப்போ உதாரணத்துக்கு மேசம் கிழக்கு ராசியை குறிக்கக்கூடியது, அவங்களுக்கு கிழக்கு திசையை நோக்கிலாம் வீடு அமையுங்க. அதே மாதிரி சிம்மமும் கிழக்குங்க. ஏன்னா சிம்மம், மேசம், சிம்மம், தனுஷு இது மூணுமே கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதாவது வெப்பமான ராசி. இந்த ராசி ஒரு கிழக்குக்கு அதிபதியா வரக்கூடியதுனால சூரியன், செவ்வாய், குரு இந்த மூணுமே. அப்ப இவங்களுக்கு கிழக்கு திசையில் வீடு அமைவது ஒரு சிறப்பா இருக்குங்க. இது பொதுவான ரூல். இதை மாத்த முடியலைங்க. ஏன்னா இதுபடிதான் நிறைய பேருக்கு அமையுது, இயற்கையாவே இதுபடிதான் அமையுது. அடுத்தது ரிஷப ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ராசி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது கிழக்கு ராசினா அது உங்களுக்கு மேற்கு ராசி குறிக்கக்கூடியது. அதாவது தெற்கு ராசியை குறிக்கக்கூடியது. அதாவது தெற்கு இந்த ராசிக்கு சுக்கிரனும் புதனும் சனி பகவானும் வர்றாங்க. அப்ப இந்த ராசி அடிப்படை பார்க்கும் போதுங்க இவங்களெல்லாம் ஒரு தெற்கு திசையில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வந்துருதுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ராசிக்கு உண்டான அந்த திசையை அந்த நட்சத்திரம் நாங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த சந்திரன் நாங்க உட்காந்துருக்கோம். ஏன்னா சந்திரன் தான் வீட்டுக்கு அதிபதியே. காரகமே சந்திரன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகமே வீட்டுக்கு காரகத்தை குறிப்பீங்க. ஆனா சந்திரன் சுக்கிரனும் முழு காரகமா வரும்னு வச்சுக்கலேன். அப்ப இந்த ராசியில சொல்லக்கூடிய ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி இந்த ராசிக்காரங்களுக்குலாம் தெற்கு திசையில வீடு கட்டக்கூடிய அமைப்பு எல்லாம் வந்துருது.
அடுத்த ராசியா மீன ராசிக்காரங்களை பார்த்தி இந்த மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிதுனம் பார்த்தீங்கன்னா மேற்கு திசையை குறிக்கக்கூடிய ராசிங்க. மிதுனம், துலா ராசி, கும்ப ராசி இதெல்லாம் காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி. நான் சொல்றது பொதுவான ஒரு ரூல். அப்ப இந்த மாதிரி ஒரு தன்மையில தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வீடுங்கிறது ஜாதகப்படி அவங்க ராசிப்படியும் லக்கணப்படியும் அமையுங்க. அப்போ ஒருவருக்கு பொதுவா 4ஆம் பாவம் வலுத்திருக்கணும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அடுத்ததாக இப்ப ஒரு அனுபவ ரீதியான ஒரு நிலைப்பாடை உங்களுக்கு சொல்லும் போது ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்ப ஜாதகப்படி வீடு கட்டும் போது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி விரயத்தை சொல்லக்கூடியது, லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி சொத்தை சொல்லக்கூடியது. அப்போ ஒருத்தர் ஒரு வீடு கட்டணும்னா விரயம் பண்ணி தானே வீடு கட்டி ஆகணும். விரயம் பண்ணாம வீடு கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்ப ஒரு 12ஆம் அதிபதியா 4ஆம் இடத்துல உட்காரும் போது ஒரு லக்கணத்துக்கு பொதுவா ஒரு லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி 4 உட்கார்ந்தா அவங்களுக்கு எது மூலியமா விரயம் ஏற்படும் பார்த்தா, ஒரு வாகனத்தின் மூலியமா விரயம் ஏற்படும், ஒரு சொத்து வாங்குறது மூலியமா விரயம் ஏற்படும், வீடு கட்டுவது மூலியமா விரயம் ஏற்படும். அப்ப அந்த இடத்த என்ன சொல்றாங்கன்னா வீடுக்கு ஃபர்ஸ்ட் இடத்த கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வீட்டுக்கு தான். அப்ப 4ஆம் பாவம் வீடு தான் ஃபர்ஸ்ட். அப்ப அந்த 12ஆம் அதிபதி 4ல் வரும்போது 4ல் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அந்த கிரகம் தசா நடத்தினா மட்டும்தான் அவங்க அந்த வீடு கட்டக்கூடிய வீட்டுக்காக விரைவு செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும். ஆனா 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் இடம் பாக்கியம். அப்ப அந்த சொத்துக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்குது. அப்ப 12ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சொத்துனால ஒரு விரயத்தை செஞ்சு சொத்து மூலியமா ஒரு பாக்கியம் ஒரு நிலை. ஏன்னா 4ஆம் இடம் சுகம், 12ஆம் இடம் சயான சுகம். அப்ப இந்த சுகத்துக்கும் சயான சுகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பாத்தீங்கன்னா, இப்ப சயான சுகம்னா அங்க நம்ம தூங்கி நம்மளை மறந்து நிம்மதியா தூங்கக்கூடிய இடமே 12ஆம் இடம் தான். நம்மளே மறந்து நித்திரையில உறங்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். ஆனா 4ஆம் இடம் அப்படி இல்லைங்க. நம்ம கண் முழிச்சு நம்ம சுயநினைவோட அணிவிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். அதான் கட்டில் சோகுங்கிறாங்க. 4ஆம் இடம் கட்டில் சோகுங்கிறாங்க. அங்க நித்திரை சோகுங்கிறாங்க 12ஆம் இடத்தை. அப்ப ஒரு 4ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவமே 4ஆம் இடம் தான். அப்ப அது ஒரு 12ஆம் அதிபதி அந்த 4ல் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வீடு, நிம்மதியான ஒரு தூக்கம், நிம்மதியான ஒரு சுகமும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையான ஒரு பாக்கியம் ஒரு ஜாதகத்துக்கு உருவாகும். ஏன்னா 12ஆம் படி விரயம் தானே. விரயாதிபதி 4ல் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சொத்தாக மாறுது அப்படிங்கிற ஒரு தன்மை. இதே ஒரு லக்னாதிபதி போயிங்க 4ஆம் அதிபதியும், அதாவது மிதுன லக்கணம் ஒரு ஜாதகம். இப்ப தற்போது ஒரு மாசத்துக்குள்ள பார்த்த ஒரு ஜாதகம் மிதுன லக்கண ஜாதகம் 1க்கும் 4க்கு அதிபதி புதன், 1ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி புதனா வர்றாரு. அப்ப அந்த புதன் போய் 10ல் உட்கார்ந்து நீசம் பெற்றுட்டார். புதன் நீசம் பெற்றுட்டார். 7ஆம் அதிபதியோட 7, 10க்கு அதிபதியோட சேர்ந்த அங்க 10ஆம் அதிபதி ஆட்சி, குரு ஆட்சி, குரு புதன் சேர்க்கை. அப்ப குருவும் புதனும் சேர்க்கை இருக்காங்க. பாதகாதிபதி கூட லக்னாதிபதி சேர்ந்துட்டாங்க. அப்ப லக்னாதிபதி நீசம், இருந்தாலும் குரு அங்க வளர்த்துட்டாரு, ஆட்சி பெற்றுட்டாரு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசா காலங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை நடக்குது. செவ்வாய் யாருக்குடைய கிரகம்? லக்னாதிபதிக்கு 6க்கும் 11 கூடிய கிரகம் 5ல் உட்கார்ந்து திசையை நடத்துது 5ஆம் இடத்துல. அப்ப அந்த ஜாதகத்துக்கு 4ஆம் இடம் வீடுங்கிறது எப்படி பேசுச்சுன்னு பாத்தீங்கன்னா, 1க்கு 4க்கு அதிபதி புதன், புதன் திசை நடக்கல. ஆனா அவருக்கு செவ்வாய் திசை நடக்குது. அவருக்கு தொழில் நல்லா இருக்குது. தொழில் 10ஆம் இடம் தொழில் ஆட்சி இருக்குது. ஆட்சி இருக்கிறதுனால புதனும் அங்க இருக்கிறதுனால லக்னாதிபதியே போய் அங்க இருக்காரு. அப்ப அந்த செவ்வாய் திசையில இந்த ஜாதகத்துக்கு கேது புத்தியில வீடு கட்டுறாரு. கேது புத்தி. இப்ப கேது அங்க செவ்வாயோட சாரத்தை வாங்கிட்டாரு. 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ராகு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த செவ்வாய் திசையில் இந்த ஜாதகர் கேதுவோட புத்தியில வீடை விலைக்கு வாங்குறாரு. கட்டுல, அதாவது விலைக்கு வாங்குறாரு. எப்படி விலைக்கு வாங்கினார்னா 1ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியும் 10ல் 7ஆம் அதிபதியோட சேர்ந்து கூட்டாக இருக்கிறதுனால 7ஆம் அதிபதி பார்ட்னர்ஷிப்ங்கிறதுனால ஒரு கூட்டு 10ல் போய் தொழில் மூலியமா போட்டு அந்த ஜாதகம். ஏன்னா பாதகாதிபதி கூட சேர்க்கை. ஒரு பாதகாதிபதி சேர்க்கை போடும் போது இவருக்கு அதை கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. மொத்தமா வாங்கக்கூடிய பாக்கியம் எப்படி வாங்க முடியும்? 6ஆம் அதிபதி திசை நடக்குது 5ல் உட்காந்து. அப்ப கடன் வாங்கி அந்த வீட்டை வாங்குறாரு. ஏன்னா அவர் சொந்தமா கட்ட முடியாது. அப்ப 6 கூடிய திசை நடக்கும்போது 6ஆம் இடம் கடனை குறிக்கும், நோயை குறிக்கும், பிரச்சனையை குறிக்கும். அவர் 5ல் உட்கார்ந்து நடத்துறாரு. தன் புத்திக்கு அவருக்கு இது சரின்னு படுது. அப்ப இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து கேது புத்தியை நடத்துறாரு.
அப்ப இந்த காலகட்டத்துல அவருக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமா அவரு கையில காசு இல்ல, ஒரு 100 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இருக்கிற 25 ரூபா இருக்குது, 75 ரூபா கடன் வாங்கி அந்த வீட்டை அவர் வந்து சொந்தமா வந்து எக்ரிமெண்ட் போட்டு கிரையம் பண்றாரு. இருந்தாலும் கடன் வாங்கி அவர் அந்த வீட்டை வாங்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு இந்த காலகட்டம் 5ல் உட்கார்ந்துருக்கிறார். 6ஆம் அதிபதி 5ல் உட்கார்ந்துருக்கிறதுனால தன் புத்தி கொண்டு தன்னோட சுய முயற்சியினால் சொந்த உழைப்பினால் கடன் பட்டால் நான் கட்டிடுவேன் அப்படின்னு ஒரு தைரியத்தினால், ஏன்னா 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் எனக்கு நல்லா இருக்குது, சம்பாதிக்கக்கூடிய எனக்கு வலு இருக்குது, அதனால என்னால கட்ட முடியும் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில அவர் வந்து அந்த வீட்டை வாங்குறாரு. இப்பதான் வாங்கி அதை கிரையம் பண்றாரு. 1 கோடி ரூபாய்க்கு அந்த வீட்டை வாங்குறாரு. இவர்கிட்ட இருக்குது ஒரு 25 லட்சம் தான் இருக்குது. அதை வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவர் கிடைச்சு. இந்த மாதிரி அது ஜாதகப்படி அது நடக்குது, கொடுக்குது. அப்ப ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒருத்தருக்கு வந்து 4ஆம் இடம் திதிசூனியமா போச்சுங்க. மீன லக்கினம் 4ஆம் இடம் திதிசூனியம். அந்த அதிபதியா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். 12ஆம் இடத்துல விரயத்தில் இருக்கார். 4ஆம் அதிபதி 12க்கு போயிட்டார். அப்போ அவங்களுக்கு வந்து வீடு கட்டினா வீட்டின் மூலியமா விரயம் ஆகும், செலவு தேவையில்லாம ஆகியும், அதனால நஷ்டம் அடையக்கூடிய தன்மை வரும். அப்ப என்ன பண்ணும், 4ஆம் இடம் கெட்டு போனவங்க இவங்க வந்து சொந்தமா இவங்க இதுல வீடு கட்டாம பிறர்கிட்ட ஒப்பந்தம் அடிப்படையில் வீடு கட்டுவது, அவங்களுக்கு வந்து அந்த வீடு வந்து நிலையா இருக்கக்கூடிய தன்மை. இவங்க நேரடியா அது கட்டினாங்கன்னா நிச்சயமா ஒரு லாஸ் ஆகக்கூடிய தன்மை வந்துடும், அந்த சொத்து மூலியமா பிரச்சனை வரக்கூடிய தன்மை வந்துடும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் கொடுத்துரும். அப்ப ஒருத்தருக்கு வந்து இப்ப அடுத்த 100 ஜாதகத்தை சொல்றேங்க. இதே ஒருத்தர் வந்து பணமே இல்லை, அவங்க பேர்ல வீடு கட்டக்கூடிய யோகம் வந்துருச்சு. ஜாதகப்படி பணமே இல்லை, அவங்களுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய வீடு வாங்கக்கூடிய அவங்க பேர்ல அனுபவிக்கக்கூடிய யோகம் வந்துருச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மீன லக்கணம், இதே மீன லக்கணம், லக்னாதிபதியோட திசை 9 ரூபாய் உட்காந்து திசை நடத்துது. 9ல போய் 9, அதாவது 1க்கும் 10க்கு அதிபதி 9ல திசை நடத்துறாரு. 9ஆம் இடத்துல விருச்சிகத்துல உட்காந்து நடத்துறாரு, கேதுவோட சேர்க்கை பெற்று. அப்ப அந்த ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் பாத்தீங்கன்னா மிதுனத்தை குறிக்கக்கூடியது. மிதுனம் தான் 4ஆம் இடம். அப்ப மிதுன 4ஆம் இடம் வரதுனா அந்த பாவம் திதிசூன்யமா போச்சு. அப்ப இவங்க வந்து தன்னோட சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறனும் இல்ல, வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய முடியல. 10ஆம் இடம் தொழிற்சானாதிபதி அதுக்கு விரயத்துக்கு வந்துட்டாரு. அப்ப இவங்களுக்கு அந்த தொழில் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய யோகம் இல்ல. ஆனா இவங்களுக்கு ஒரு பாக்கியம், வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம், வீடு வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம், இவங்க பேர்ல ஒரு சொத்து ஏற்படக்கூடிய பாக்கியம் அந்த 9ஆம் இடம் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். 9ஆம் அந்த தசா காலங்கள் கொடுக்குது, பாக்கியத்தை ஏற்படுத்துது. அப்ப இவங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில இந்த சொத்துங்கிறது இவங்க பேருக்கு வருதுன்னு வச்சுங்களேன். அதாவது இவங்க பேர்ல அந்த காலகட்டம் அந்த திசை நடத்தும் போது, பாக்கியாதிபதி திசை நடக்கும் போது, அதான் நான் சொல்லி இந்த ஃபர்ஸ்டே 1, 4, 7, 10 இந்த காலகட்டத்தில் அவங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும். அதே மாதிரி 1, 5, 9 இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகம் இருந்து திசை நடத்தாலும் வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். 4ஆம் இடத்துல எந்த கிரகம் உட்காருதோ அந்த கிரகத்தோட தசா காலத்தில் வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும்னு வச்சுங்களேன். இப்ப அந்த 9ஆம் அதிபதி தசா காலத்தில் அந்த ஜாதகர் வந்து ஒரு 3-4 வீடு கட்டிட்டாங்க. எப்படி கட்டினாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த 4ஆம் இடத்துக்கு அவங்க போய் 6ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு இன்னொருத்தவங்க மூலியமா கட்டக்கூடிய பாக்கியம் யாருன்னா அது கணவர். அவங்களோட கணவர் தன் மனைவி பேர்ல வீடு கட்டி அவங்க வந்து வாடகை விடக்கூடிய தன்மை. ஏன்னா 6ஆம் இடம் எதிரிங்க, 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல போய் அந்த வீட்டு அதிபதி உட்காந்துருக்கு. அப்ப எதிரி தான் குடியிருக்க முடியும், இவங்க குடியிருக்க முடியாது. அவங்க வாடகை விட்டாங்க. அது மாதிரி ஒரு வீடு கட்டுவது என்பது, இப்போ ஒருத்தர் கணவர் பேர்ல கட்டினா நல்லதுங்கிறாங்க, ஒருத்தர் மனைவி பேர்ல கட்டினா நல்லதுங்கிறாங்க, ஒருத்தர் குழந்தைங்க பேர்ல கட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப ஒரு ஜாதகத்தில் ஒரு வீட்டை குறிக்கக்கூடியது 4ஆம் பாவம். அவங்கவுங்க ஜாதகத்தில் கணவனோ மனைவியோ, இப்ப வீடுங்கிறது பாத்தீங்கன்னா வந்துங்க ஒரு 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு உச்சம், சந்திரன் ஆட்சி. அப்ப அங்க சந்திரனுக்கு வலு அதிகம், பெண்களுக்கு வலு அதிகமா இருக்கும். சொத்துங்கிற வீடுங்கிறவங்களுக்கு பெண்களுக்கு கொஞ்சம் வலு அதிகமா இருக்கும். அடுத்தது 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் சந்திரன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி. அப்ப அங்கேயும் பெண்களோட பொருளாதார நிலையில பெண்களுக்கு உச்சம் கொடுத்திருக்காங்க. குடும்பத்துக்கு, அதாவது குடும்பஸ்தானத்துக்கு பெண்களுக்கு உச்சத்தை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பெண்கள் தினம் வேற. அப்ப பெண்கள் தினத்துக்கு அந்த உச்சம் கொடுத்திருக்காங்க. அப்ப 4ஆம் இடத்துல தாயாருக்கு ஆட்சி. அப்ப தாய் கிரகம். அப்ப அன்பு கிடைக்கிறது எங்க? 4ஆம் இடத்துல தான் கிடைக்கும். நமக்கு சுகம் கிடைக்கிறது எங்க? 4ஆம் இடத்துல தான் கிடைக்கும். நமக்கு நிம்மதி கிடைக்கிறது எங்க? 4ஆம் இடத்துல தான் கிடைக்கும். அப்ப 7ஆம் இடங்கிறது என்ன சொல்றாங்க? அது கலஸ்திரம். அங்கேயும் வந்து சுக்கிரனுக்கு ஆட்சி. அப்ப பாருங்க, 10ஆம் இடம் ஒண்ணுதான் அங்க ஆண் கிரகமா என்று சொல்லக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய்க்கு உச்சம் கொடுத்திருக்காங்க, சனிக்கு ஆட்சி கொடுத்திருக்காங்க.
அப்ப உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கும் போது வேலைக்கு சம்பாரிச்சு கொடுக்கறது கணவரோட ஒரு கடமை. ஆனா அது சொகுசான ஒரு வீட்டை வந்து மனைவி பேர்ல கட்டுவது அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குது, அது சுகத்தையும் கொடுக்குது. அந்த வீடு நிலையா இருக்கக்கூடிய தன்மை காட்டுது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துக்கு வலிமை யாருன்னா சுக்கரனுக்கு சந்திரனுக்கு தான் வலிமை. அவங்களுக்கு தான் 4ஆம் இடத்துல வந்து திக்பலத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த 4ஆம் அதிபதியோட திசை, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், அதே மாதிரி அந்த 4ஆம் அதிபதி எங்கெங்க இருந்தா வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி லக்கணத்துல இருந்தா அந்த ஜாதகர் தன்னோட சுய முயற்சி கொண்டு, சுய சிந்தனை கொண்டு, சுய அறிவு கொண்டு வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது. 4ஆம் அதிபதி 2ல இருந்தானா குடும்ப உறவு மூலியமா பணம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. 4ஆம் அதிபதி 3ல் இருந்தா தன்னோட சகோதரன் உதவினால, தன்னோட முயற்சியினால் வீடு கட்டக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. 4ஆம் அதிபதி 4லேயே இருந்தாங்கன்னா ஒரு சொத்தை வித்து வீடு கட்டக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. ஒரு சொத்து சொந்த பந்தத்தினால ஒரு வரவு வந்து அதனால வீடு கட்டக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. 4ஆம் அதிபதி 5ல் இருந்தான்னா தன்னோட புத்தர்கள் பேர்ல வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. தன்னோட பூர்வீக சொத்தை வித்து வீடு கட்டக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. 4ஆம் அதிபதி 6ல் இருந்தாங்கன்னா அதே மாதிரி இவங்க வந்து கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. 6ஆம் இடம் கடன் வாங்கி தான் வீடு கட்டுவாங்க. கண்டிப்பா கடன் வாங்க வீடு கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற. 4ஆம் அதிபதி 7ல் இருந்தா திருமணத்துக்கு அப்புறம் வீடு கட்டுவாங்க. ஏன்னா எனக்கே வந்து 4ஆம் அதிபதி 7 திருமணம் பண்ணாலும் எனக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் வந்துச்சு. அந்த மாதிரி அந்த வீடு அந்த 4ஆம் அதிபதி 7 இருக்கும்போது 7ஆம் இடம் அந்த பார்ட்னர்ஷிப் நமக்கு வரும்போது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. 4ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் ஒரு வித்து, ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பணம் வந்தாலும், ஏதோ ஒரு மறைமுகமா ஒரு பணம் வந்தாலும் அது மூலியமா வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது. 4ஆம் அதிபதி 9ல் இருந்தா தந்தையார் மூலியமா, தந்தையார் சொத்து மூலியமாக அவங்க பணம் கொடுத்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு. ஏன்னா தெய்வ அனுகூலம் என்று சொல்லக்கூடிய இடமும் தான், தந்தையார் சொல்லக்கூடிய இடமும் தான். ஒரு தெய்வ அனுகூலத்தினாலும் தந்தையாரோட பணம் கொடுத்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. 4ஆம் அதிபதி 10ல் இருந்தா முன்னே சொல்லிட்டேன், தொழில் செஞ்சு வீடு கட்டுவாங்க, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வீடு கட்டுவாங்க. 4ஆம் அதிபதி 11ல் இருந்தா தன்னோட மூத்த சகோதரன் உதவியினால அவங்க வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு உருவாகும். 4ஆம் அதிபதி 12ல் இருந்தா இவங்க வீடு கட்டினா இவங்களுக்கு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு. வீட்டுனால விரயத்தை அதிகமா செஞ்சுட்டே இருப்பாங்க. வீடை அடிக்கடி ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும். அதனால 4ஆம் அதிபதி 12ல் இருக்கிறவங்க மிக மிக விழிப்புணர்வோட இவங்க அந்த வீடை கட்டாம நேரடியாக கட்டாம அடுத்தவங்ககிட்ட ஒப்பந்த முறையில் விட்டுட்டு கட்டிட்டாங்கன்னா இவங்களுக்கு விரைய செலவு குறையுங்க என்ற கருத்தை முன் வச்சு இந்த நவகிரகா 2வது மாத ஜோதிட கருத்தரங்கத்தில் இந்த மகளிர் தின விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஜெயம் மைதிலி மேடத்துக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி, இந்த விழாவில் பேசின அனைத்து ஜோதிடர்களுக்கு ஒரு நன்றி சொல்லி, இந்த யூடியூப் நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனது பேர் சந்திரன், பரமத்தி வேலூர். என்னோட செல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9360110072. உங்களுக்கு ஏதாச்சும் நான் சொன்னதில் சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கேளுங்க, நிச்சயமா அதுக்கு உண்டான பதிலை சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன்.